வணக்கம். பயிற்சி 15 3 வினா. ஒரு விருந்தில் 18 பேர் பங்கு பற்றினார்கள். அவர்களில் 12 பேர் அசைவ உணவு உண்டார்கள், 10 பேர் சைவ உணவு உண்டார்கள். அவர்களில் சிலர் இருவழி உணவுகளையும் உண்டார்கள். அவர்களில் சைவ உணவையும் அசைவ உணவையும் மாத்திரம் உண்டவர்களின் மொத்த எண்ணிக்கைகளை முறையே எழுதுகிறது. ஒரு விருந்தில 18 பேர் இருக்காங்களாம். அங்க 12 பேர் அசைவ உணவும் 10 பேர் சைவ உணவும் 10 பேர் சைவ உணவு உண்டார்களாம். இப்ப ரெண்டையும் கூட்டினா 22 வரும். ஆனா இங்க 18 பேரும் பங்கு பற்றிருக்காங்களாம் விருந்துல. அப்ப 22ல இருந்து 18 போனா 4 வரும். இவங்க ரெண்டையும் சாப்பிட்டு இருக்காங்க. ரெண்டையும் சாப்பிடுறதுக்குள்ள 12 பேர்ல இருந்து 4 கழிச்சா 8 பேர், 10ல இருந்து 4 கழிச்சா 6 பேர். இது அசைவ உணவு, இது சைவ உணவு. இங்க உணவுகளையும் அசைவ உணவுகளையும் மாத்திரம் என்று கழிக்கிறதுனால இங்க ஒரு சைவ உணவு 6 பேர், அசைவ உணவு 8 பேர். இங்க முறையீடு காட்டுனால 6 பேரும் 8 பேர் தான் வரும். நன்றி.